வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயம் நல்ல மனிதராக, நல்ல தொண்டனாக இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்று மாஜி அமைச்சர்கள் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இது நன்றாகவே தெரியும். 3 முறை முதல்வராக இருந்தவர் எப்படி திமுகவில் இணைய முடியும்? திமுகவில் இணைந்தால்தான் அவருக்கு அங்கே மரியாதை கிடைக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது ஈகோவை விட்டுவிட்டு அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைப்பதுதான் சரி. மேலும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன தவறு செய்தார் என்பதை தற்பொழுது வரை கூற முடியுமா? ஒருங்கிணைப்பாளராகவும், துணை முதல்வராகவும், எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் உங்களுக்கு அனைத்தையும் விட்டு கொடுத்தார். ஆனால் அவரை விட நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அதிமுகவின் பொதுக்குழுவை அவசரமாக கூட்டி தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டதுதானே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து கண்டனத்தை தெரிவித்தார். இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை தொண்டர்கள் நன்கு புரிந்துவிட்டனர். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைப்பதற்கு தயக்கம் காட்டுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைத்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னமும் அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தொண்டர்களாக உருமாறுவார்கள். அமமுகவை எப்படி கூட்டணியில் இணைத்தீர்களோ அதேபோல் ஓபிஎஸ்ஐயும் சசிகலாவையும் கூட்டணிக்கு வரவையுங்கள் என்று மாஜி அமைச்சர்களும் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஒற்றுமை என்பதுதான் வலிமை என்பதை மறைமுகமாக தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அவர்களையும் மறைமுகமாக அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று ஜெயக்குமார் கூறுகிறாரா என்று பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பயம் என்றால், அதிமுகவில் ஓபிஎஸும் சசிகலாவும் வந்துவிட்டால் எங்கே தனது நிலைமை பழையபடி மாறிவிடுமோ? இவர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் சென்றுவிட்டால் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியும் பறிபோகிவிடுமோ, முதல்வர் வேட்பாளர் என்ற பதவியும் பறிபோகிவிடுமோ என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது எடப்பாடிக்கு இருக்கிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதனால் தான் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமலே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ஓபிஎஸ்ஸிற்காக இருந்தால் நிச்சயம் அதிமுக வெற்றியடையும். இல்லை என்றால் மக்களவைத் தேர்தலில் அதிமுக எப்படி தோல்வியடைந்ததோ அதே நிலைமைதான் வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் தோல்வியடையும். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் அவர்கள் இணையலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.